Hi friends, welcome to my channel SN Trading Tricks. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி நம்ம நேற்று எந்த லெவல்லாம் சொல்லியிருந்தோமோ அந்த லெவல் படி போயிருக்கா இல்லையான்றதை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். நேற்று உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நேற்றுடைய க்ளோஸ், அதாவது இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது நேற்றுடைய ரேஞ்சில் இந்த கன்சால்டேஷனுக்கு மேலே உங்களுக்கு நான் ஒரு பாக்ஸே போட்டு காமிச்சிருப்பேன். எப்படின்னா, இந்த ஏரியாலேருந்து மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில், அதாவது இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது இந்த டார்கெட் வரையும் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே இங்கே ரெசிஸ்டண்ட் இந்த சப்போர்ட்டில் ஆக்ட் ஆகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்குள்ளே சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிருந்தான். சப்போஸ் இந்த இடத்துல இங்கே ஓப்பன் ஆகிருந்ததுன்னா மார்க்கெட் டைரெக்டாகவே அது மேலே போகும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நேற்றுடைய க்ளோசிங்லேயே ஓப்பன் ஆகிருந்ததுன்னா அகெயின் அங்கேருந்து மேலே போகிறதுக்குள்ளே சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகாமல் இதுக்கு கீழே இந்த ஏரியாவில் அது ஓப்பன் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகி இது வரையும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி மேலே தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஏன்னா டே கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சப்போர்ட் லைன்னா டே கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் ஒரு சப்போர்ட் லைனில் இருக்குது, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில். அதே மாதிரி மூவிங் ஆவரேஜுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. நேற்றுடைய கேண்டில் பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் வச்சதால் மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். என்னோடய வீடியோ பார்க்காதவங்க என்னோடய யூடியூப் சேனலில் போய்ட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதால, அதாவது இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவ் சைடு போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓகேங்களா? 15 மினிட்ஸில் பார்க்கலாம் கேண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது 15 மினிட்ஸ். இதில் காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகி 5 மினிட்டில் பாருங்கள், 5 மினிட்டில் இன்னும் உங்களுக்கு சூப்பராக ட்ரேட் பண்ணிடலாம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா, இங்கே மேலே காலையில் என்னோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன். மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில், அதாவது இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் இதில் சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து ரிவேர்ஸ் இது வரையும் போகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி போயிட்டு அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிவேர்ஸ் ஆகிருக்குது. என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் என்ன நான் சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிறதால மார்க்கெட் மேலே போயிருக்கு. இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ஃபால் கொடுத்து இந்த ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கேருந்து ஏன் ரிவேர்ஸ் ஆகிருக்குன்னா, இந்த ஏரியாவிலேருந்து ஏன் ரிவேர்ஸ் ஆகிருக்குன்னா, இந்த இடத்துல நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கேருந்து ஏன் ரிவேர்ஸ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு புரியும். டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஏரியாவிலேருந்து எதனால் மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு புரியும். என்ன இருக்குது இந்த இடத்துல, இது ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. அந்த சப்போர்ட்டை மார்க்கெட் உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு அங்கேருந்து உடஞ்சிருக்கு. இந்த ஏரியா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட்னா ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தெரியுதுங்களா, ஒரு டோஜி கேண்டில், இந்த ரெட் கலர் டோஜி கேண்டில். இந்த டோஜியை மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டாக இது பண்ணிவிட்டு அது வரையும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் அடிச்சிருக்கு. மார்க்கெட் அகெயின் இந்த ஏரியாவுக்கு மேலே, இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே போயிருந்ததுன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த ரெசிஸ்டன்ட் போயிருக்கும், 25,500 போயிருக்கலாம், அதுக்கு மேலே கூட போயிருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் ஆகும். என்னுடைய கணிப்பு இந்த ரெசிஸ்டன்ட் 25,500 வரையும் போயிட்டு அங்கேருந்து பேக் ஆகும்னு நினச்சேன்.
ஆனால் இதுலேயே உங்களுக்கு வந்து ஃபுல் பேக் ஆகிடுச்சு மார்க்கெட். இதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பாயிண்ட்டை புக் பண்ணணும்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 50 பாயிண்ட் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துருக்கலாம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்குது. ரிவர்ஸ் ஆகிற டயத்தில் ரிவர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எது வரை ஆகும் நேற்று சொல்லியிருக்கேன். மார்க்கெட் மேலே போய்ட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போது மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிருக்குது. இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மேலே இந்த ரெசிஸ்டன்ட் வரையும் வந்துட்டு அங்கேருந்து தான் மேலே போயிருக்குது. ஓகேவா? இப்போ அதே மார்க்கெட் நேற்றுடைய க்ளோஸ் வரையும் தான் வந்து ஆகணும். இது போகிறதா இருந்தால் மேலே போயிருக்கும். நேற்றுடைய க்ளோஸை இந்த கேப் ஃபில்லிங் நடந்தே ஆகணும். இதனால் என்ன போயிருக்குன்னா மார்க்கெட் மேலே உள்ள வரையும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் நேற்றுடைய லோ வரையும் வந்திருக்குது. நேற்று மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது வரையும் மார்க்கெட் வந்திருக்குது. புரியுதுங்களா? வரும் சார். இது வரையும் வந்திருக்குது. நாளைக்கு மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி தான் வந்திருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ஆக்ட் ஆகுன்னு, நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் நான் இந்த ட்ராயிங் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். எடுத்தால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஓகேவா? முதல்ல ட்ரெண்ட் லைன் போட கற்றுக்குங்க. ட்ரெண்ட் லைன் எப்படி போடணுன்னா, மார்க்கெட் எங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்குது, இதில் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட், அதனால் இப்படி போடலாம். ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த ஏரியாவில் வந்து கீழே வந்ததால் அடுத்தது நீங்கள் இதில் வரைஞ்சிருக்கலாம், அப்புறம் இங்கே வரைஞ்சிருக்கலாம். இப்போது நீங்கள் இப்படி தான் வரைஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. இதுதான் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து போட்டிருக்கணும். இப்போ இன்னொரு சான்ஸ் என்ன பண்ணலாம், அடுத்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேருந்து வந்திருக்குது, 15 மினிட்ஸ் கேண்டில் மாற்றிங்க. மார்க்கெட் எங்கேருந்து ஃபாலோ ஆகிருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஏரியாவிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய ட்ராப் பண்ண கற்றுக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இதை எடுக்கலாமா, இதுலேருந்து நீங்கள் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி பார்க்கலாம், எது வரைக்கும் வருதுன்னு பார்க்கலாம். ஒன் ஹவர் கேண்டலாக மாற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் 1 ஹவர் கேண்டலாக மாற்றிங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். பாருங்கள் 1 ஹவரில் தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனு திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகி மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கு. திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகி ஃபாலோ ஆகிருக்கு. ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்குறாங்க. ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப இன்சைட் பார் வந்துருக்குது. இன்சைட் பார் வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கு. திரும்ப 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அதில் சப்போர்ட் எடுத்து, அதாவது டே கேண்டில் பார்த்தீங்கன்னா 200 டேஸ் தெளிவாக தெரியும், அதில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. மேலே போனதால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே அந்த ட்ரெண்ட் லைன் தான். இந்த இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோராக என்னோடய சேனலில் போட்டிருப்பேன். இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு காமிச்சிருப்பேன். கரெக்டாக அதில் பட்டு தான் மார்க்கெட் ரிவேஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் அங்கேருந்து கீழேருந்து ஓப்பன் ஆனது அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகி அங்கேருந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஃபாலோ ஆகி மார்க்கெட் கீழே வந்திருக்குது. நேற்றுடைய க்ளோசிங் எப்போவுமே ஒரு மார்க்கெட் ஒன்று ஹையில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது மார்க்கெட் க்ளோஸ் ஆன நேற்றுடைய க்ளோசிங்க்கு மேலே நேற்று எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது 15 மினிட்ஸில் பாருங்கள். நேற்று மார்க்கெட் இந்த ஏரியாவில் க்ளோஸ் ஆகிருக்குது. இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ரெசிஸ்டண்ட் உங்களுக்கு எங்கே இருக்குது, இந்த ஏரியா ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகுதுன்னா எங்களுக்கு இந்த ரெசிஸ்டண்ட் வரையும் வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். புரியுதுங்களா? இதுதான் ரூல். மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகுதுன்னா அங்கேருந்து இந்த ரெசிஸ்டண்ட் வரையும் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே மார்க்கெட் இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கும் மேலே ஓப்பன் ஆகுதுன்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி இதில் சப்போர்ட் எடுத்து திரும்ப அகெயின் மேலே போயிருக்குது. அப்படியும் இல்லாமல் மார்க்கெட் இன்னும் மேலே டாப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க. திரும்ப இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு அதுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகி மார்க்கெட் இதுவரையும் வந்து திரும்ப அகைன் அங்கேருந்து வந்து ரிவேஸ் ஆகும். அப்படி இல்லை இந்த ரெசிஸ்டண்ட்டையும் உடைக்கும் பட்சத்தில் அடுத்த சப்போர்ட் இது வந்து நேற்றுடைய க்ளோஸுக்கு ரெசிஸ்டண்ட்டு
இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதால் இந்த ஏரியா அதுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட்டையும் உடைச்சதுன்னா, அதாவது மார்க்கெட் மேலே ட்ரெண்ட் லைன் வரையும் போயிட்டு ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிவேர்ஸ் ஆகும். இந்த மாதிரி டோஜி கேண்டில், இந்த ரெட் கலர், இந்த மாதிரி டோஜி, இந்த மாதிரி பின்பார் வந்தாலே அலர்ட்டாக இருங்க. மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகிறதுக்கு உள்ள ஒரு க்ளூ அது. அதனால் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி பின்பார் வந்துருச்சுன்னா கால் சைடு ட்ரை பண்ணாதீங்க. மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகும். ரிவேர்ஸ் ஆகிறதுக்குள்ளே ஃபுல் சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி பின்பார் வந்தால். அதே மாதிரி மார்க்கெட் கீழே போகிற மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஹேமர் கேண்டில், மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே வருது. கீழே வந்துட்டு இந்த ஏரியாவில் என்ன இருக்குது, ஃபுல் ரெட் பார் பையிங் ப்ரெஷரில் மேலே போய்ட்டு ஹேமர் கேண்டிலாக இருக்குது. அதனால் அடுத்தது பையிங் ப்ரெஷரில் செல்லர் இருக்கிறாங்க. பையிங் ப்ரெஷரில் மார்க்கெட் மேலே போயிருக்குது. இது ஒன்று இதே டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பார், அதாவது இந்த ரெட் கலர் கேண்டில் இது க்ரீனாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், உங்களுக்கு நல்லா மேலே போயிருக்கும். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் எப்படிலாம் அதை பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இந்த ஏரியாவுக்கு மேலே, இந்த ஏரியா இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டு அகைன் அங்கேருந்து கீழே வரலாம். ட்ரெண்ட் லைனை போட்டுறேன். இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆச்சுன்னா அகைன் போயிட்டு இந்த ஏரியா ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டண்ட் ஆகிட்டு அகைன் அங்கேருந்து ஃபால் ஆகி திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து கீழேயும் வரலாம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு கீழே திரும்ப மேலே ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லைன், இது ஒரு சப்போர்ட் லைன், இது ரெசிஸ்டண்ட். இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு, புரியுதுங்களா? இதுதான் உங்களுக்கு ரெசிஸ்டண்ட். இது ரெசிஸ்டண்ட் ஒன்று, இது சப்போர்ட். இந்த ஏரியாவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது கன்சால்டேஷனாக இருந்தது சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஏரியாவும் ஒரு சப்போர்ட் லைனாக இருக்கும். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் மேலே இன்றைக்கி க்ளோசிங்க்கு மேலே போனால் இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பாக்ஸ் போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு, தெரியுதுங்களா? இது ஒரு ரெசிஸ்டண்ட். இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. இதுக்கும் மேலே போச்சுன்னா மார்க்கெட் இது வரையும் போகும். இதெல்லாம் டார்கெட் லைன். இது ஃபஸ்ட்டு டார்கெட், இது செகண்ட் டார்கெட். இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால், சப்போஸ் அதுக்கு மேலே போகலை அப்படின்னா மார்க்கெட் இதிலிருந்து ஃபால் ஆச்சுன்னா இது ஒரு சப்போர்ட் லைன். இதையும் உடைக்கும் பட்சத்தில் இது வரையும் வரும். இந்த பின்பாருக்கு இன்னும் வேல்யூ இருக்குது. அதனால் மார்க்கெட் இதை உடைக்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துன்னா இதை உடைச்சே தரும். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணிங்க. இன்றைக்கி க்ளோசிங்க்கு மேலே போச்சுன்னா, ஓப்பன் ஆச்சுன்னா இன்றைக்கி ரெசிஸ்டண்ட், இன்னையோடைய ஹை தான் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கு மேலே போனால் தான் நெக்ஸ்ட் டார்கெட் அந்த ரெட் மார்க் வரையும் போகும். சப்போஸ் அதுக்கு மேலே போல் இதில் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகி ஃபாலோ ஆகுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ரீடெஸ்ட் கொடுத்து அகைன் அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகுது. ஓகேங்களா?